முருங்கைக்கீரை பவுடர் அண்ட் தண்ணி வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டார்டிங்கில் ரோஸ்ட் பண்ணி அரைச்ச கருஞ்சீரகம் அண்ட் வெந்தயம் பொடி வந்து 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் டையோட கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி ஹேர் டை கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இதை வந்து இரும்பு கல்லையே நீங்கள் ஒரு 5 மணி நேரம் நல்லா ஆற விட்டீங்க அப்படின்னா அதோட தன்மையை இழுத்து இந்த ஹேர் டை வந்து கருப்பு கலராக மாறிடும். இது வந்து நீங்கள் இரும்பு பாத்திரத்தில் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். அதனால நீங்கள் ஒரு இரும்பு கடாய் இல்லை இரும்பு தோசைக்கல்லை வந்து பண்ணுங்கள். மற்ற பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு வராது. அண்ட் நம்மளோட கருஞ்சீரகம் அண்ட் முருங்கைக்கீரை ஹேர் டை வந்து இப்போது ரெடி